போலீஸ் விசாரணை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி காவல்துறைக்கு பொறுப்பு வகித்திருப்பதாக கடுமையான பதிலடி தந்துள்ள அமைச்சர் சிவசங்கர், அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் பற்றி உயர்நீதிமன்றமே கண்டித்தது நினைவில்லையா என வினவியுள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். பாமக இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக காலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். அதற்கு பதில் அறிக்கையை அமைச்சர் சிவசங்கர் கொடுத்திருக்கின்றார். சக்கரவர்த்தி வழக்கில் சம்பவம் நடந்த 3வது நாளே முக்கிய குற்றவாளி இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 11ஆம் தேதி இரவு பைக்கில் வீட்டிற்கு சென்றவர் சாலையில் உயிரிழந்து கிடந்தார் எனவும், சடலத்தை உடற்கூராய்வுக்கு அனுப்பிவிட்டு சந்தேக மரணமாக முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது காவல்துறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடல்கூறு ஆய்வில் சக்கரவர்த்தி நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்ததும் கொலை வழக்காக மாற்றப்பட்டு உடனே இருவர் போலீஸ் கைது செய்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர் 2018 துப்பாக்கி கடத்தல் வழக்கில் சென்னையை சேர்ந்த பரமேஸ்வரன் எனும் காவலரை கைதானார் எனவும், இதே போல 2018, 2020 உள்ளிட்ட ஆண்டுகளில் நடைபெற்ற பல சம்பவங்களையும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். குறிப்பாக 2020 நவம்பரில் திருக்கோவிலூர் அருகே மளிகை கடைக்காரர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இபிஎஸ் ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சம்பவங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் எனவும், துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேள்வி கேட்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் 2020 ஆகஸ்ட் மாதம் வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரிலிருந்து நாட்டு துப்பாக்கிகள் தமிழகத்தில் ரவுடிகள், குண்டர்கள், அரசியல்வாதிகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறது எனவும் சுட்டி காண்பித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் குற்றங்கள் தடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.